நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, மல்லிக்கு ஆசையாக வந்து மல்லி பார்க்க உட்காடுறாங்க. மல்லி தள்ளி தள்ளி போகிறாங்க. மல்லி மூஞ்சி கொடுத்தே பேச போகிறாங்க, மாட்டேன்றாங்க. ஒரு மாதிரி கோவமாக பேசுகிறாங்க. இதனால் கடுப்பான நம்ம விஜய், என்னதான் ஆச்சு மல்லி, உனக்கு எதனா ஒன்று சொல்லு, உனக்கு எதனா பிரச்சனையா என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னை ஆளை விட்டா சரி, எதுக்கு என்ன தொல்லை பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு எதனா தொல்லை பண்ணுறேன்னா என் பாட்டுக்கு நான் இருக்கிறேன்ல, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி லட்ச மாதிரி மல்லி பேசுகிறாங்க. மல்லி, உனக்கு மனசு கஷ்டமா இல்லை தலைவலியா, எனக்கு ஒன்றும் புரியல, இருந்தால் அந்த டேப்லெட்டை சாப்பிடு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மல்லி அந்த டேப்லெட்டை படுக்குன்னு பிடிங்கன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி அங்கேருந்து கிளம்புறாங்க. கண்ணு ஒரு பக்கம் கலங்கினே தான் போகிறாங்க. என்னடா வாழ்க்கை இது, இப்படி ஆகி போச்சு. எனக்கு பிடிச்ச வரையும் நான் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுறாரு. என் கூட நெருங்கி வரணும், என் கூட வாழணும்னு ஆசைப்படுறாரு. அப்படிப்பட்ட விஜயை ஒதுக்கிட்டு என்னால் போகவும் முடியல, போகாமல் இருந்தால் அவர் ஜெயிலுக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே கஷ்டத்தை வச்சுக்கிட்டு மேலே போய் அழுந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் நார்மலாக ஒரு நாள் இரவு முடிஞ்சிருதுங்க. அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கல்யாண நாள் நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்கள அன்னபூர்ணி கூப்பிட்றாங்க. அன்னபூர்ணி கூட வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திடீர்னு ஃபோன் வருது. யார் கிட்டந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், நம்ம ராஜேஸ்வரி கிட்டந்தான். இதுலேருந்தே புரிஞ்சிருச்சு இவங்க 2 பேருக்கான விலகல் என்னன்னு சொல்லிட்டு விஜய் வந்துடுறாரு. அவுட் ஸ்பீக்கரில் போடுங்கன்னு சொல்லிட்டு போட வைக்கிறாங்க. என்ன மல்லி, விஜய் டைவர்ஸ் பண்ணியா இல்லையா, சீக்கிரம் டைவர்ஸ் நோட்டீஸ் எட்டுனா, இல்லை உன் புருஷனை நான் கொலை கேஸில் உள்ளே அனுப்பிச்சி விட்ருவேன், ஜாக்கிரதை, அதுக்கப்புறம் உன் புருஷன் கிடைக்க மாட்டான், யோசிச்சே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடியே நீ தான் அடியே அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி திட்ட ஆரம்பிச்சுறாங்க. கிரட்டு மூதேவி, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் எப்படியாவது வந்து குடும்பத்தில் கும்மி அடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்பேன். மல்லி 2 நாளாவே ஒரு மாதிரி டல்லாக இருந்துன்னு விஜய் தம்பி அவாய்ட் பண்ணே இருந்தா என்னடா காரணம்னு சொல்லிட்டு புரியாமல் இருந்தாங்க. இப்போ தான் தெரியுது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் சொல்லிட்டு. உனக்கெல்லாம் இந்த கேவலமான வேலை செய்யறதுக்கு வெக்கமல்ல, மானம் சூடு சொர்ணம் இருந்தால் இந்த மாதிரி வேலை செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ராஜேஸ்வரி, நான் எதுக்கடி வெக்க பண்ணணும், நான் இப்படி தாண்டி செய்வேன், இன்னும் என்ன வேணாலும் பிரச்சனையை கொண்டு வருவேன், எப்படியாவது இவர் 2 பேர் நான் பிரிச்சே தருவேன், இவர் 2 பேர் சந்தோஷமா இருக்கிறத என்னால் பார்க்க முடியல, எனக்கு அப்படியே சும்மா வயிறு எருது, கண்ணெல்லாம் அப்படியே உள்ளே போகுது, உனக்கு என்னடி அப்படி வைத்தரிசல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவள் என்கிட்ட சவால் விட்டு வந்தா, அதை வெளியே வரவங்க மூடிட்டு அவ பாட்டுக்கு போய் தான் நான் கண்டுக்க மாட்டேன். அப்படியே சவால் வெளியே போயிட்டு எப்படி கம்பெனி ஆரம்பித்து உன்னோட மேலே லெவலில் வந்து உன்னை திருப்பி அடிக்கிறேன் பாருன்னு, அதுதான் கேவலம் ஒன்றும் இல்லாத வெத்து வேட்டு அவ என்கிட்ட சவால் விட்றா. அந்த அளவுக்கு என் நிலமை நான் கேவலமாக போச்சேன். ஏண்டி நீயே அடுத்தவங்க சொத்து திருடி போச்சுன்னு இருக்க, உனக்கே சந்தோஷமாக இருக்கிற போது சொந்தமாக தெம்முரா என் காலேட்டில் எந்த சொத்தை இருந்தாலும் நீ திருடின்னு போயிட்டே இருந்துக்கோ, ஆனால் என்னோட அறிவை என்றைக்கு திருட முடியாது, நான் முன்னேறி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா வந்துக்கிறாளே, அவ கெத்தா நீ கெத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயா உங்கள் பாராட்டு பொருணத்தெல்லாம் கேட்கறதுக்கு நான் இல்லை, அதை ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் வேலைக்குது வைங்கன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கட் பண்ணிடுறா. மல்லியை பார்த்து விஜய் கிளின்னு கிளிக்க ஆரம்பித்தேன். இதுதான் அவங்க காரணமாக ஏன் மல்லி இந்த மாதிரி முட்டாள்தனமாக முடிவு எடுத்துனுக்கிறேன், அருவில்லை வயிற்றுக்கு என்ன தண்ற, அவங்க தான் எப்படியா பிரிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்காங்க, நீ அதுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணிருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், சரி ஓகே இதுக்கு மேலே என்ன பேசினாலும் வாய்ப்பு இல்லை, ஏன்னா நம்ம பேசுறது எல்லாமே அவங்களுக்கு தப்பாக தான் முடியும், அதனால சைலண்டாகவே இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கண் கூட உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிதாங்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து ஃபோன் பண்ணுறாங்க. யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு தாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருந்து, டாடா இந்த மாதிரி எனக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு தலை சுற்று மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், சாப்பாடு ஒழுங்க சாப்பிட்றதுல ஊட்டச்சத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அது இஷ்டத்துக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃபீஸ் கட்டல, இந்த ஃபீஸ் கட்டினா தான் இவங்க இனிமேல் ஸ்கூலுக்கு வர முடியலன்னா வர முடியாது, ஏன்னா இவங்க போய் சொல்லி பேரண்ட்ஸை வர வைக்கிறாங்க, யாரை ஃபீஸ் கட்டலன்னு சொல்லிட்டு. முக்கியமாக நம்ம விஜயை கார்னர் பண்ணுறாங்க. ஏன்னா விஜய் கோடி கணக்கில் இந்த ஸ்கூலுக்காக செலவு பண்ணியிருப்பார், அப்பப்போ லட்சமாக கொடுத்து. ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துகிறாங்களே, இவங்களாம் மனுஷ ஜென்மம் தானே, இருக்கிற போது நல்லா கொட்டின்னு வாங்கிடுது, இல்லாத அப்புறம் அவங்கள கை கழுவிட்டுருது. என்னடா பொழப்புது, இந்த பொழப்புக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் சரி விடுங்க, அவங்க எதனா பண்ண போகிறாங்க, நம்மளுக்கு என்ன சொல்லுமா. நம்ம விஜய் மல்லி வெண்பா இருந்துன்னு இதெல்லாம் ஒரு ஸ்கூலப்பா, நம்ம காசை நம்மக்கிட்ட இருந்து உறிஞ்சி தின்ன பார்க்குறாங்க. நாம் வெளியே போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாவே நம்மளோட அறிவு திறமை எல்லாமே நமக்கு இருக்கிறது எல்லாம் எங்கே போனாலும் நம்ம படிக்க ஆரம்பிச்சிடும். அதை விட்டு இவ்வளோ தான் படிக்கணும், இவ்வளோ காசு கொடுத்து தான் படிக்கணும் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது நல்லா தான் இருக்குது. சின்ன குழந்தையாக இருந்தாலும் அறிவாக அழகாக தெளிவாக பேசுது, காசு ஒரு பக்கம் வீசுது, புயல் வராட்டுங்குது. ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா சி யூ, நன்றி, வணக்கம்.